வீடு எங்கே இருக்குது? இப்படியே போனீங்கன்னா நேராக ஒரு தோப்பு வரும். சரிங்க. தோப்புலேருந்து ரைட் சைடில் ஒரு பாதை வரும். சரி. அதுலேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை வரும். சரி. அதுக்கடுத்து போனீங்கன்னா ஒரு சின்ன பழைய வீடாக இருக்கும். அதுதான் ஒரு வீடு. பழைய வீடு? ஆமாம், பழைய வீடு. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. சரிங்க. ஐயா ஐயா ஐயா, முருகேசு வீடு எங்கேயா இருக்கு? இதுதாங்கய்யா. இதானுங்களா ஐயா? ஆமாங்கய்யா. அவர் எங்கே போயிருக்காருயா? அவர் தோப்பு பக்கம் போயிருப்பாருங்க. அவர் பொண்ணு தவச்சொல்லின்னு ஒன்று. ஐயா கம்மாக்கரை பக்கம் கிடக்குங்க. எனக்கு என்னங்கய்யா தெரியும், போய் பாருங்க. பெரியவரே, ஐயா பெரியவரே. வாங்க. முருகேசன் வேலை பார்க்குற தோப்பு இதானுங்களா? இதாங்கய்யா. அவர் எங்கேயா போயிருக்காரு? உறவங்க போயிருக்காரு. எப்போ வருவாரியா? சாயங்காலம் வருவார். சாயங்காலம் ஆகுமா வர்றதுக்கு? இந்த கம்மா எங்கேயா இருக்கு? நேராக போங்க. அங்கே முக்கில் திரும்பினீங்கன்னா நேராக கம்மா தான். அப்படிங்களா ஐயா? சரிங்க சரிங்க. சரிங்க. சார், அங்க உட்கார்ந்துருக்குது நம்ம தவச்சொல்லி மாதிரி. ஆமாம் சார், நம்ம தவச்சொல்லி தான் சார். அப்படியே வண்டியை திருப்புங்க. தவச்செல்வி. கண்ணன் சாரா? பரவாயில்லப்பா, பேர்லாம் நல்லா சொல்றியே. நான் யாரும் தெரியுதாப்பா? மோகன் சார் தானே? தவச்செல்வி, இவ்வளவு அறிவா இருந்துகிட்டு இங்கே வந்து உட்காரலாமா? வாப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போலாம். நான் வர மாட்டேன். வாப்பா, பள்ளிக்கூடத்துக்கு வாப்பா. ஹெச்எம்மா சொல்லி உன்னை எவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கோம் தெரியுமா? நான் வர மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ப்பா. ஹெட் மாஸ்டர்மா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. படிப்பை பற்றி கவலையப்படாத, உனக்கு எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம்ப்பா. நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் கீழே குதிச்சிருவேன். வேணாம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. சரி சரி, நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வரோம். இல்லைங்க. எங்கே போயிட்டு வரீங்க சார்? நம்ம 6வது தவச்செல்வியை தேடி போயிட்டு வந்தோம். 6வது தவச்செல்வியா கூப்பிட போனீங்களா? உங்களுக்கு தேவையாது. நம்ம அம்மா தான் ஏன் சொன்னாங்க. அம்மா போக சொன்னாங்கன்னா அவங்கள போக சொல்லுங்க. நீங்கள் வாத்தியார், ஊருக்குள்ள என்ன வேலை? சார், அம்மா வர்றேன்னு சொன்னாங்க. 2 வீலர் போனால் ஈஸியாக இருக்குமேன்னு நாங்கள் போயிட்டு வந்தோம். இதெல்லாம் வேண்டாம், சொன்னால் கேளுங்க. இந்த ஸ்கூலில் ஏச்சம்மா ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கேன். என் சொல்படி கேளுங்க, சரியா? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னாங்க சார். ஓஹோ, நீங்களும் ஆசைப்பட்டீங்க படிக்க வச்சிடலான்னு. அவங்களும் ஆசைப்பட்டாங்க. 20 வருஷம் சர்வீஸு. இந்த ஊரை பற்றி தெரிஞ்சவன் நான் சொல்கிறத கேளுங்க, சரியா? இல்லை, நீங்கள் இந்த ஸ்கூலில் ரொம்ப நாள் இருக்கீங்க தெரியும். இருந்தாலும் அவங்க சொல்கிறப்ப எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எவன் லீவ் போட்டிருக்கான், எவன் பாஸ் ஆனா, எவன் ஃபெயில் ஆனா, இதை பற்றி கவலைப்படாதீங்க. 1ஆம் தேதி சம்பளம் வந்துருச்சான்னு பாருங்க. இது அரசாங்க பள்ளிக்கூடம். நீன்னு மூக்க நுழைச்சிங்க சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. சொன்னா கேட்கணும், சரியா? இல்லை, சொல்லிட்டு அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு வந்துடும். போங்க போங்க போங்க, புத்தியோட பொழைச்சுக்குங்க. சரிப்பா சரிப்பா, கடவுள் இருக்காருப்பா. கடவுள் பார்த்து பாருப்பா, கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ப்பா, எதுக்கும் தைரியமாக இருங்கப்பா. வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க சார். அசந்து போய் வந்திருக்கீங்களே சார். அதை ஏமா கேட்குறீங்க? தேடாத இடம் இல்லைம்மா. டீ கடைக்கு போனோம்மா, வீட்டை காமிச்சாங்கம்மா.
வீட்டுக்கும் போனோங்கம்மா, வீடு பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல கேட்டா தோட்டத்துக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. தோட்டத்துக்கும் போனோம்மா. தோட்டத்தில் மேலே கம்மாக்கரையில் தவச்செல்வி. கூப்பிட்டீங்களா சார்? கொஞ்சம் கூட்டு வந்திருக்கலாமே சார். அம்மா பார்த்ததும் சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு வாமான்னம்மா. ஸ்கூலுக்கு வாஞ்ச திரும்பி கூட பார்க்கலாம். அது மனசுல என்னமோ வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுதுமா. மனசார ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குமா. ரொம்ப பயமாக இருக்குமா. பொம்பளை பிள்ளைய பார்த்தா உட்காந்துருக்கிற இடத்த பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குமா. கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே சார். பொம்பளை பிள்ளையா பிள்ளை. இருக்கலாமா, பேசுறது எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கே பயமாக இருக்குமா. அவங்க அப்பாவாவது பார்த்தீங்களா சார்? ஆமா, அவங்க அப்பா பார்க்கலாமா. அவங்க அப்பா வேலை பார்க்குற நம்ம ஊரு பழைய பிரசிடென்ட் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நல்லது சார், கொடுங்க. கொண்டாங்க சார், கொண்டாங்க கொண்டாங்க. மேடம், இந்த ஃபோன் நம்பர் வாங்குறதெல்லாம் வேணாம் மேடம். சொன்னா கேளுங்க மேடம். இந்த ஸ்கூல்ல 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல்ல ஊர்ல எவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். ஒரு ஏஹெச்எம் சொன்னா எனக்கு மதிப்பு கொடுங்க மேம். டிசியை கொடுங்க மேம். இந்த பிள்ளை வராது, வந்தாலும் படிக்காது. நான் சொல்றேன், டிசி கொடுங்க மேம். சரிங்க சார், கொடுப்போம். நீங்க உட்காருங்க சார். ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் பண்ணலாமா. பண்ணலாமா. ஹலோ. பிரசிடெண்ட்டா சார்? வணக்கம் சார். நான் ஸ்கூல்ல இருந்து பேசுகிறேன் சார். ஆமாங்க சார். முருகேசன்றவர் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாராங்க சார்? கொஞ்சம் அவரை கூப்பிடுங்க சார். கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. தேங்க்யூ சார். வணக்கங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. தவச்செல்வி அப்பாவா? சரிங்க ஐயா. ஐயா கொஞ்சம் பள்ளிக்கூடத்து பக்கம் வாங்க ஐயா. சரிங்க ஐயா. அங்கேருந்தே பேசுனீங்கன்னா எப்படி? பிள்ளைய கூப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்து பக்கம் வாங்க ஐயா. சரிங்கய்யா, பார்ப்போம்யா. வர்றீங்களாயா? சரிங்க சரிங்க, வாங்க வாங்க. வச்சிரவா? சரிங்கய்யா. என்னம்மா வரேங்கிறாராம்மா? ஆமாம், நாளைக்கு வரேன்னு இருக்காங்க சார். எப்படியாவது சரிங்கம்மா. பேசி பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டோம்னா நல்லது சார். சரிங்க சார், பார்ப்போம் வரேங்க. சார். நாங்க வரோம். நீங்கள் கிளாஸுக்கு போங்க சார். நன்றிம்மா. யாரு யாரு? தாவச்சொல்லி அப்பா சார். தவச்செல்வி அப்பாவா? ஆமா சார். இங்க பாருங்க, டிசி எல்லாம் ரெடியா இருக்கு. மேடம் கையெழுத்து போட்டாங்க. வந்த உடனே வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இந்தா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாங்கய்யா. ஸ்கூலுக்கே அனுப்பாம வீட்டில் வச்சிருப்பீங்க. நாங்கள் இங்கே ஸ்கூல் நடத்தணுமா? டிசி எல்லாம் ரெடியா இருக்கு. எதுவும் பேசக்கூடாது. வந்த உடனே மேடம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்த உடனே டிசி வாங்கிட்டு போங்க. சரியா? நான் கிளாஸுக்கு நேராச்சும் வரேன். சார் அம்மா வணக்கம்மா. வணக்கங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. அம்மா ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க.
பரவாயில்லம்மா. சும்மா உட்காருங்க. அம்மா தவச்சலுடைய அப்பாம்மா. ம். ஏன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கீங்க? ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தாம்மா. ஒரு சின்ன மேடம், பிரச்சனையால வர மேடம். முடியலம்மா. அவர் தோப்பு வேலைக்கு போகிறவர் நிறைய வேலை வெட்டி வச்சிருப்பாரு. நம்ம டிசி ரெடி பண்ணிட்டோம், கொடுத்துருங்க மேம். ஐயா வாங்கிட்டு போங்கய்யா. ஐயா பிள்ளை வரணும்ல, டிசி வாங்க. சரிங்கம்மா, நீ சொல்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கம்மா. கேட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கம்மா. வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாம்மா. இதை கூட்டிகிட்டு வந்துடுறம்மா. கூட்டு வாங்க. மா, இந்த ஊரில் 20 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேம்மா. இந்த ஊர்க்காரங்களை பற்றி நல்லா தெரியும். டிசியை கொடுத்துருங்கம்மா. நம்ம எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். டிசியை கொடுத்துருங்கம்மா. பாப்போம் சார். இந்த மெயில் ஒன்று பார்க்க சொன்னானே, பார்த்துட்டீங்களா சார்? இந்த பர்டிகுலர்ஸ் தானம்மா? ஆமாம் ஆமாம். பார்த்துறேம்மா. கொஞ்சம் முடிச்சிட்டு வாங்க. பிள்ளைய கூட்டு வர சொன்னா நீங்களே வரீங்களையா? வாங்க 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 தவச்செல்வி, வாங்க வாங்க. நீங்க தானே அந்த குட்டி பொண்ணு? உட்காருங்க உட்காருங்க. மீனாட்சி, அந்த டிசி எடுத்துட்டு வாங்கப்பா. எல்லாம் நேற்று செக் பண்ணிட்டோம்லப்பா. ஐயா, இதில் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. அம்மா கையெழுத்து போட வராதும்மா, கை நாட்டு தான்மா. பரவாயில்லங்கய்யா. கயிறை வச்சிருங்க. ரேகை வச்சிடம்மா. எங்கம்மா? எம்மா கையெழுத்து போடு. சரிங்கய்யா, போய் வாங்கிக்கோங்க. நன்றிங்கம்மா. என்னடாம்மா? பை. தவச்செல்வி, அம்மா விட்டுட்டு போறீங்களா? என்ன சொன்னீங்க? அம்மா விட்டுட்டு போறீங்களான்னு கேட்டேன். நீங்க எனக்கு அம்மாவா? ஆமா, இந்த ஸ்கூல்ல நான் தான் உனக்கு அம்மா. வீட்ல உனக்கு அம்மா இருப்பாங்கல்ல? எனக்கு அம்மாவே இல்ல. அப்படி சொல்லாதடா பாப்பா. அம்மா நான் இருக்கேன்டா உனக்கு. நீங்க என்னை பாப்பான்லாம் கூப்பிடுவீங்களா? ஆமா, என்னோட பொண்ணு நான் பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். நீயும் என்னோட பொண்ணு தானே? நான் இங்கே இருந்துக்கவா? என்ன திடீர்னு? வீட்டுக்கு போ, 2 நாள் டைம் எடுத்துக்கோ. எப்போ வேணாலும் வா, அம்மா சேர்த்துக்கிறேன். சரியா? இரு, இந்த சாக்லேட் எடுத்துக்கோ. இல்ல, எனக்கு வேணாம். ஏண்டா? நான் தங்கச்சி கொடுக்காம சாப்பிட மாட்டேன். தங்கச்சிக்கும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கோ. என் தங்கச்சி தான் செத்து போச்சே. எப்படிடா? என் தங்கச்சி செத்து போனனால தான் நான் ஸ்கூலுக்கே வரல. தங்கச்சி சாமிட்ட போயிட்டாங்க. தங்கச்சி சாமிட்ட போனதுக்கும் நீங்க பள்ளிக்கூடம் வராதுக்கு என்ன இருக்கு? நான் தங்கச்சிக்காக தான் ஸ்கூலுக்கே வந்தேன். அது சத்துணவு கொடுக்கறத நான் தங்கச்சிக்காக எடுத்துட்டு போவேன். அது எனக்காக காத்துக்கிட்டே வீட்டில் உட்காந்துருக்கோம். நானும் சந்தோஷமா சாப்பிடுவோம் தெரியுமா? அதான் அதுக்கு அம்மா தெரியுமா? அது செத்தனால தான் நான் ஸ்கூலுக்கு வரல. அம்மா தவச்செல்வி, இவ்வளோ நேரமாம்மா பை எடுக்கிறதுக்கு. அப்பா தென்னந்து தண்ணி பாய்ச்ச வேணாமாப்பா? ஐயா,
தவச்செல்வி படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கய்யா. அம்மா என் பிள்ளை படிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? நீங்கள் மகராசியாக இருக்கணும், நீங்கள் மகராசியாக இருக்கணும். பிள்ளையை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிருக்கம்மா, படிக்க வச்சிருக்கேம்மா. ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போகிற ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளையை தனியாக விட்டுட்டு போகிறேம்மா. தனியாக விட்டு போகிற ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேம்மா, செத்து செத்து பிழைக்கிறேன். அப்பா அப்பா நான் அம்மா கூட இருந்து படிச்சுக்கிறேன்ப்பா. படிக்கிறியாடா செல்லம்? படிக்கிறியா? சமத்தா படி. மா ஒரு பிள்ளை இருந்துச்சுமா, சின்ன பிள்ளை. வைத்தியம் பார்க்கறதுக்கு காசு இல்லை, அந்த பிள்ளைய காப்பாற்ற முடியாத பாவிமா பாவி. அதுக்கு பின்னாடி இதாமா எனக்கு பிள்ளை. இது அறிவுள்ள பிள்ளைமா, அறிவுள்ள பிள்ளை. வீட்டை பெருக்கும் கூட்டும் எல்லா வேலையும் அவன் அம்மா இருந்தா என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனை இந்த பிள்ளை பார்க்குமா. எனக்கு இந்த வயிற்றுக்கு ஒரிஜினல் வயிற்றுக்கு சமைச்சு போட்டு உணவு ஊட்ட தாயுமா தாய். அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டா பாப்பா தனியா இருக்காதப்பா. நீ பொறிச்சு வச்சில்ல அந்த இடத்துல போய் அது கூட உட்காந்து நான் பாடுவேன், அது கூட பேசுவேன்ப்பா. என்னை பார்க்குறவங்களாம் கிறுக்குன்னு சொல்றாங்கப்பா. அப்ப நான் கிறுக்காப்பா, அப்ப நான் கிறுக்காப்பா கிறுக்கா. நீ கிறுக்கில்லடா சாமி, கிறுக்கில்லடா. யாருக்கு இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க தாடா கிறுக்கு. நீ என் தெய்வம்டா, தெய்வம்டா சாமி, தெய்வம். அப்பா அப்ப பாப்பாவை யாருப்பா பார்த்துக்குவா? பாப்பாவை சாமி பார்த்துக்கும்டா சாமி. பாப்பாவை கடவுள் பார்த்து பாருடா, உன்னை நான் பார்த்துப்பேன்டா. நான் யாருப்பா உனக்கு? சார், என்ன சார், என்ன இங்கே நிக்கிறீங்க? மேடம், தவச்செல்வி. ஆமா சார், தவச்செல்வி இங்கே தான் படிக்க போறா சார். ரொம்ப சந்தோஷம் மேம், சார் ரொம்ப சந்தோஷம் மேம். மேம், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நான் பார்த்தது இல்லை மேம், எனக்கு கிடைக்கல மேம். மேம், காலையில் 9 மணிக்கு வரோம், 5 மணிக்கு போயிடுறோம், ரேங்க் கார்டு கொடுக்குறோம், பேப்பர் திருத்துறோம், பிள்ளைங்களை கண்டிப்பாக வச்சுக்கிறோம். இதுதான் வாத்தியார் தொழில் நினச்சிட்டு இருந்தேன் மேம். கடவுளும் இந்த சமூகமும் நம்மக்கிட்ட அதுக்கு மேலே எதிர்பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியாமல் போச்சு மேம். சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்படி ஒரு ஏச்சம் இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு சார். ஒவ்வொரு ஆசிரியரும் இப்படித்தான் சார் இருக்கணும். 20 வருஷம் சர்வீஸ், 20 வருஷம் சர்வீஸ்ன்னு சொல்லி ரொம்ப பெருமை பீத்திட்டு இருந்தேன் மேம், ரொம்ப பெருமை பீத்திட்டு இருந்தேன் மேம். எல்லாம் வேஸ்ட்டு மேம். என்னை படிக்கிறக்கூடிய குழந்தைகளெல்லாம் ஏதோ ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டை நினச்சிட்டு தான் பார்த்தேன். என் குழந்தைய நினைக்கல மேம், குழந்தைய நினைக்கல மேம். மேம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, சோகங்கள் என்ன, அவங்கள எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படின்றத நான் திங்க் பண்ணவே இல்லை மேம். நிறைய ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாணவ செல்வத்தையும் என்னோட பிள்ளையா தான் சார் நினைச்சிருக்கேன். அதான் சார் இங்கேயும் நடந்திருக்கு. இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க சார். 20 வருஷமா இப்படி ஒரு நிகழ்வுகள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல மேம். உங்களை மாதிரி ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் எனக்கு கிடைக்கல மேம். 20 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோன்னு வெக்கப்படுறேன் மேம், என்ன நினச்சி வெக்கப்படுறேன் மேம். மேம், இல்லைங்க சார். இப்போ நான் சொல்கிறேன் மேம், தவச்செல்வி மட்டும் இல்லை மேம், இங்கே படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என் குழந்தையா நான் பாவிப்பேன் மேம். இந்த மாற்றம் எல்லா ஆசிரியர்கிட்டையும் வரணும் சார். ரொம்ப நன்றிங்க சார், இதைத்தான் நான் விரும்புகிறேன் சார். வாங்க போகலாம். வணக்கம்மா. வணக்கம், வணக்கம், வாங்க.
சாப்பிட்டீங்களா? சமத்து பிள்ளையா இருக்கணும், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.